வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் எப்படி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தானில் டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறது வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ் தான். ஓகே, அதில் நிறைய மோட்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு பைத்தானில். ஸோ காமனாக ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் ரீட் அண்ட் ரைட், அவ்வளோதான். ஸோ இந்த ரீட் அண்ட் ரைட்டுக்குள்ள தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னங்கிறதே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இங்கே ரீட் மோட பாருங்க. ஆர்னா அது வந்து ரீட் மோட். ஓகே, நெக்ஸ்ட் டபிள்யூனா அது ரைட் மோட், ஏனா அப்பெண்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரைட்டிங் தான், ரைட் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டும் சரி அப்பெண்டும் சரி. ரீட்னா வெறும் ரீட் மட்டும் தான் பண்ணும். ரைட்டு அப்பெண்ட் ரெண்டுமே ரைட் பண்றதுக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க ரைட்னு கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணிடுவோம். உங்க ஃபைல்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இப்ப புதுசா கொடுக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தான் அதை வச்சுக்கும். அப்பெண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய விஷயத்து கூடவே அடிஷ்னலா ஆட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஏ பிளஸ். ஸோ இது ரெண்டுமே ரீடும் அண்ட் ரைட் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் பிளஸ்னா ரீட் அண்ட் ரைட். ஸோ ரீட் அண்ட் ரைட் என்ன பண்ணணும்னா, இந்த இது கீவேர்டு நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபைல் ஆல்ரெடி இருக்கணும். ஃபைல் நீட் டு பி பிரசன்ட். ஓகேவா? ஃபைல் இல்லைன்னா எரர் அடிக்கும். பட் அப்பன் பிளஸ் ஏ பிளஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைல் இல்லைன்னு நீங்க எந்த ஃபைலை ஓபன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் இல்லைன்னா புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய மோட்ஸ். இதை கீழே இன்னும் ரெண்டு கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பைனரின்னு சொல்லியிருப்போம், இன்னொன்று வந்து டீங்கிறது டெக்ஸ்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் விஷயங்களை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இன்னொன்று வந்து பைனரி ஃபைல். பைனரி ஃபைல்னா விச் இன்க்ளூட்ஸ் ஆல் அதர் ஃபைல்ஸ். இட் கேன் பி அ பிடிஎஃப் ஃபைல், ஜேபக் ஃபைல். ஸோ எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே அது வந்து பைனரி மோடுங்கிற ஒரு மோடுக்குள்ள தான் அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ங்கிறது டெக்ஸ்ட் மோடுங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ரீட் மோட், ரைட் மோட், அப்பெண்ட் மோட். ஸோ இது மூணு தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் த டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள். ரீடிங் த டெக்ஸ்ட் ஃபைல் ஏற்கனவே பார்த்தோம். ஆர்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ரீட்னா ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்த இப்போ நம்ம டேரக்டா செஞ்சு பார்த்துருவோம். இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு இட் கேன் பி கிவ் யூ மோர் கிளாரிட்டி ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் ஃபைல்னு. ஓகே, ஸோ ஒரு டெஸ்ட் ஃபைல், இது ஒரு டம்மி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் ஒரு சில கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு ஜஸ்ட் நம்மளோட ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய பேசிக்கான கமாண்ட்ஸ் மாதிரி நான் இதில் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னொரு ஃபைல் பைத்தான் ஃபைலுக்குள்ள போறேன். பைத்தான் ஃபைல்ல இப்போ அந்த டெஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அந்த நோட் பேட்ல இருக்கக்கூடிய விஷயம் இப்போ எனக்கு தெரியணும். அதாவது அந்த டெக்ஸ்ட் ஃபைல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்போ நான் ரீட் பண்ணணும். அது எப்படி ரீட் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் மெத்தடை செக் பண்ணுவோம். நீங்க ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு நீங்க ஓப்பன்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓப்பன், நெக்ஸ்ட் ஃபைல் நேம். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஃபைல் வந்து டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி, சரி டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? இந்த ஃபைலு கமா இது என்ன மோடோ, டிஃபால்ட் மோடு வந்து ரீட் மோடு. நீங்க ரீடுன்னு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரீடா எடுத்துக்கும்.
ஓகேவா? அப்படி இல்ல நீங்க வேணும்னே ஸ்பெசிஃபை பண்றதா இருந்தாலும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் நீங்க ரீடை தவிர ரைட்டா இருந்தாலும் சரி, அப் அண்ட் இருந்தாலும் சரி, வேற எந்த மோட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் இட் இஸ் மேண்டேட்டரி டு கிவ் அ மோட். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரீட் மோட்ல இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். இப்ப இந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கு நான் இதை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். எஃப்ங்கிற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓப்பன் டெஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ரீட் மோட ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எஃப் டாட் ரீட். ஸோ எஃப்னு இதை நான் சொல்றதோட ஃபைல்னு டேட்டா சொல்லிடுவோம். ஃபைல் 1. ஓகே, ஃபைல் 1 டாட் ரீட். ஓகே, இப்ப இந்த ஃபைல் 1 டாட் ரீடுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்றோம்னா பிரிண்ட் பண்ண போறோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஃபைலை ரீட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ ஃபைல் 1 வந்து இதை ஓபன் பண்ணி எனக்கு ரீட் ஃபார்மேட்ல ஓபன் பண்ண அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை ரீட் பண்ண அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. நம்ம இந்த விஷயத்தை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்ப இதை நான் ரன் பண்றேன். இப்ப இதை ரன் பண்ணனா எனக்கு என்ன வந்திருக்குன்னா, ஸோ எனக்கு இந்த நோட் பேட்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் ஃபைல் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்ப இதே இதுல இப்ப நான் இன்னொரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் நான் எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இஜிஆர்பி ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலை இப்போ நான் அகெயின் ரன் பண்ணுறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக இஜிஆர்பியும் சேர்ந்து எனக்கு இப்போ வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலில் என்னென்ன விஷயம் அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி வே. பட் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபைல் திருப்பி க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ எந்த ஃபைலை நம்ம செக் பண்றோமோ அந்த ஃபைல் நேம் டாட் க்ளோஸ்ட். ஓகேவா? அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாருங்க ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ நான் க்ளோஸ்டான்னு செக் பண்றேன், எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ நான் ஃபைல் க்ளோஸ் ஆகல. ஓகேவா? நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு ஃபைல் 1 டாட் க்ளோஸ். ஓகேவா? இப்ப திருப்பி இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண அதே கமாண்ட ஃபைல் 1 டாட் க்ளோஸ். இப்ப செக் பண்ணி பார்த்தா எனக்கு ட்ரூங்கிற விஷயம் இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே டு ரீட் த எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஓகே, நம்ம இப்ப இன்னொரு மெத்தட், மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட், அந்த மெத்தட் வச்சு ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மெத்தட் நேம் வித் கீவேர்ட். ஓகேவா? வித் ஓப்பன் ஓகே கமா ரீட் ஆஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். இங்க நான் வந்து ஃபைல் 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வித் கீவேர்டை வச்சு ஒரு ஃபைல ஓப்பன் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்றேன் ரீட் ஃபார்மேட்ல. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு இதுல நான் நேம்ல ஸ்டோர் பண்றது ஃபைல் 2 அப்படிங்கிற இதுல. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப நம்ம ரீட் பண்ணணும். எதை? ஃபைல் 2. ஃபைல் 2 தான் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோ. இங்க ஃபைல் 1 நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன், இங்க ஃபைல் 2ன்னு ஸ்டோர் பண்றேன். ஃபைல் 2 டாட் ரீட். இப்போ நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ரீட் பண்ண பாக்குறேன். print. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ லெட் அஸ் செக் நவ்.
இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஏன்னா இப்ப நம்ம வித்ங்கிற கீவேர்டை வச்சு ஃபைல ஓபன் பண்ணியிருக்கோம். எந்த ஃபைல ஓபன் பண்ணியிருக்கோம்னா testfile.txt. நெக்ஸ்ட் ரீட் ஃபார்மேட் ஆஸ் இந்த நேம்ல நம்ம இந்த விஷயத்தை நம்ம ரீட் பண்ணி பார்க்குறோம். print file2 ஓகே டாட் ரீட். ஸோ ரீட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் ஃபைலை ரீட் பண்ணிடுவோம். இந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த வித் கீவேர்டை வச்சு நீங்க பண்ணும்போது ஃபைல் அந்த அலைன்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் வெளியே வந்துட்டு file2 டாட் க்ளோஸ்ட். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இங்க ட்ரூனே வந்துடும். ஓகேவா? இப்போ இதே விஷயத்த இப்போ நான் இதுக்குள்ள ட்ரை பண்றேன்னு வைங்க, print எனக்கு இங்க ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்ங்கிறது இந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? அந்த பர்டிகுலர் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த வித்துங்கிற அந்த ப்ராசஸை விட்டு அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண மெத்தட்ல நம்ம மேனுவலா க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ரிடாமினண்டா எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த வித் கீவேர்டு வச்சுதான். ஓகே, ஸோ இதை ஃபைலை ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ஃபைலை ரீட் பண்ற விஷயம் எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் வேணும் அப்படின்னா அதை எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லைன்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைன்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் 5னா FI வரையும், சாரி 6 வச்சுக்கோம், கான்ஃபிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த file2.readல போய் இங்க 6ன்னு கொடுங்க. இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிக் மட்டும் வரும். ஓகேவா? இப்போ இதே விஷயத்த அகெயின் நீங்க இன்னொரு தடவை ரீட் பண்ணா உங்களுக்கு திருப்பி அதே கான்ஃபிக் வராது. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸோட ஸ்டாப் ஆயிட்டு நெக்ஸ்ட் அடுத்த 6 கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பைத்தான். ஸோ கான்ஃபிக் URE ஸ்பேஸ் PE. ஓகேவா? ஸோ உங்களோட ஒவ்வொரு விஷயமும் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க எந்த இடம் வரையும் நீங்க ரீட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது இப்படிதான் உங்களோட ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு பர்டிகுலரா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸ் மட்டும் தான் வேணும், ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸ் மட்டும் தான் வேணும்னா நீங்க இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட் தான் tell. file2 டாட் tell. இப்ப நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட், print ஓகேவா? ஸோ 12. இந்த 12ஓட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணி அடுத்த 6 கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ இப்ப 12th பொசிஷன், அதாவது 12th கர்சர்னு சொல்லுவாங்க, 12th பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ 12th பொசிஷன்ல நான் இப்ப ரெடியா இருங்க, நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்றதா இருந்தாலும் நான் 12th லெட்டர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு மீனிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸ்க்கு கான்ஃபிக் வரும், அடுத்த 6 கேரக்டருக்கு E வரையும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நான் டைப் பண்ண ஆரம்பிச்சா இந்த ஆர்ல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நான் இருக்கிற பொசிஷனை சொல்றது தான் இந்த டெல். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸுக்கு போகணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெசிபிக் பிளேஸுக்கு போறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா file2 டாட் seek. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2ன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த 2ஓட மீனிங் என்னன்னா, ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா சிங்கிறது 1, ஓங்கிறது 2. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த கர்சர்ங்கிறது இந்த ஓக்கு அப்புறமா பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் டைப் பண்ற எல்லா விஷயமும் இங்க இருந்தா கண்டினியூ ஆகுங்கிறத மீனிங். ஓகே, ஸோ இப்போ இந்த சீக்குங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். print file2
ஓகே, சோ இப்போ நான் 3 கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்றேன். எங்க இருந்து சிங்கிற 2, அதாவது செகண்ட் பொசிஷனுக்கு போயிட்டு அந்த செகண்ட் பொசிஷன்ல இருந்து 3 கேரக்டர்ஸ் நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னா NFI. ஓகேவா? ஸோ NFI அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். ஸோ லெட் மீ ஆல்சோ ரைட் F string. இங்க பாருங்க, அவுட்புட் இஸ் NFI. ஏன்னா CO அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த COங்கிற ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்ங்கிறது நம்ம சீக்குன்னு கொடுத்தோம்னா அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகி போயிருன்னு மீனிங். ஸோ அந்த பொசிஷனுக்கு போயிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த அவுட்புட்ல இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ லெட் மீ கோ டு தி பிரசன்டேஷன் நவ. நம்ம டெல்லுங்கிற கீவேர்டை பார்த்தோம். நம்ம நேவிகேட் கீவேர்டு சீக். ஸோ ரீடுங்கிறத பார்த்தோம், டெல்லுங்கிறத பார்த்தோம், சீக்குங்கிறத பார்த்தோம். You can also convert the information in the files into a list. Okay, so இப்போ லிஸ்டா கன்வெர்ட் பண்ற மெத்தட் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஃபைலை ரீட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாமே நீங்க வேற ஒரு ப்ராசஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. பட் அது லிஸ்டா இருந்தால் தான் ஃபார்மேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா நீங்க லிஸ்டா மாத்தணும். அந்த லிஸ்டா மாத்துறது எப்படி அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, let me comment out this. file2 dot read. ஏன்னா இப்ப ரீட் பண்றது தான் நம்ம லிஸ்டா மாத்த போறோம். ஓகேவா? டாட் ஸ்பிளிட் லைன்ஸ். ஓகேவா? let me run it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் லிஸ்ட்ல வந்துருச்சு பாருங்க. ஸோ கான்ஃபிகர் இருந்தது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் R1. ஸோ ஒவ்வொன்று எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லைனுங்கிறது ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் 111. ஸோ இந்த மாதிரி அது ஒவ்வொரு லைனையும் இது செக் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லிஸ்ட். ஓகே, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், உங்களுக்கு ஒவ்வொரு லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் வேணும், ஒவ்வொன்றும் தனித்தனி லைன்ஸா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ யூ கேன் யூஸ் ஓகே file2 dot relines. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு தனித்தனி லிஸ்ட் ஃபார்மேட்ல வரும். பட் ஆனா என்னன்னா பேக்ஸ்லாஷ் என்னும் சேர்ந்து வரும். யூ கேன் செக் ஹியர். ஸோ லைன் நீங்க கொடுத்தீங்கன்னா, லைன்ஸ் இன் ப்ளூரல்ல கொடுக்காம சிங்குலர்ல ரீட் லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் லைன் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்க இதே கமாண்டை நீங்க மறுபடியும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒவ்வொரு லைனும் தனித்தனியா அதோட விஷயத்த ஃபார்மேட் பண்ணி காமிக்கிறோம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ பட் ஆனால் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரீட் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் போதே பேக்ஸ்லாஷ் என்னங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிற ரீசனால நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும்.